ஒன்மையாக டெய்லி வேர்ல்ட் உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேளையில் நம்மளோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே பிரயோஜனமான ஒரு பாத்திரன் கிடையாது, என்னை யாருக்குமே வேண்டாம்னு நினைக்கிறாங்க, என்னை யாருமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேளையில் நம்ம நிறைய காரியத்தை யோசிக்கிறோம். ஆனால் ஒருத்தர் உங்களை நான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதான் ஆகாய 2:23 சொல்லப்படுது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க ஒரு வேளை உங்களை செலக்ட் பண்ணாமல் போகலாம், எல்லா காரியத்திலையும் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கார். என்னை எப்படி ஆண்டவர் தெரிந்திருக்கார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் மனுஷனா ஆண்டவர் தானே உங்களை படைச்சிருக்காரு. அப்போது நீங்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தானே ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை வச்சிருக்காரு. நீங்கள் தேவையில்லாத ஒரு பாத்திரம் அப்படின்னா இந்த உலகத்தில் எப்படி வந்திருப்பீங்க? கருவில் உண்டாருக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்லங்க. அப்படிப்பட்ட தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம். அல்ல, இப்போ இருக்கிறவங்க சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் தேவை, ஆண்டவருக்கு நீங்கள் வேணும். ஒருவேளை நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்களை பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா மாற்றுவார். அதை நம்புங்க. நீங்கள் ஆஸ்திப்படுற தேவங்களை ஆஸ்திப்பாகாமே.